கிரகத்துல ஏதோ ஒரு பாதிப்பு அப்படின்னாலும் கூட பொதுவான ஒரு எண்ணம் வச்சுட்டு நம்ம சரி பண்ண முடியுமா சார்? ஒருத்தர் டேட்டில் பார்த்துட்டுனாக்கா உன் கிரகசாரியும் உனக்கு நீ உனக்கு படிப்பே வராது, நீ படிக்கவே முடியாது, உன்னுடைய ஜாதகத்தில் உனக்கு எழுதியாச்சு, உன் கிரகம் அதான் சொல்லுது, நீ படிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆளுங்களை நிறைய பேர் டாக்டராகவே ஆக்கியிருக்கிறேன். கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எண்கள் தான், எண்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது கிரகம் தான். இது வேறு அது வேறு இல்லை. அதை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு செய்யணும். கொஞ்சம் லேசாக அப்படி டியூன் பண்ணிட்டு தெரியாமல் பண்ணிட்டா கூட இதனுடைய பாதிப்பு. அதனால தான் சில பேருக்கு அவங்களே நானே பண்ணி கூட பார்த்தேங்க, எனக்கு அப்படிங்க எப்படிம்பாங்க. அப்படி செய்யாதீங்க. நீங்கள் தவறாக செஞ்சிட்டாக்கா அதனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி காமிச்சு விட்டுரும். கல்யாணத்துக்கு பிறகு பெண்கள் அப்பா பேரை விட்டுட்டு கணவன் பேரை சேர்த்துக்கிறது சரியானதா இருக்குமா, இல்லை அது சின்ன சின்ன பிரச்சனைகளை தரக்கூடுமா சார்? இனிஷியல் மாறினாவே லைஃபே மாறுது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல, அதை நாம் நம்புகிறோம்ல, அதை நம்ம கண் கூட பார்த்தோம்ல. ஏங்க இனிஷியல் மாறும்போது எல்லாம் ஏற்றுக்கிட்டோம், பேர் மாறினா ஏங்க மாறாது? மாறும், நடக்கும். சரியாக செஞ்சால் சரியானது கிடைக்கும். இந்த கிரகங்களினுடைய பாதிப்பை எண்களால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா எண்கள் தான் கிரகங்களே ரூல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஜாதக ரீதியாக பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிரகத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு அப்படின்னாலும் கூட பொதுவான ஒரு எண்ணம் வச்சுட்டு நம்ம சரி பண்ண முடியுமா சார்? அதான் சொல்கிறேன். இப்போ ஒரு மனிதனுக்கு கிரக சாரியமாக பாதிப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகம் பிரகாரம் அவருக்கு நிச்சயமாக அவரால் லைஃப்பில் வரவே முடியாது. அது இப்படி சொன்னால் ஈஸியாக புரியும். ஒருத்தர் டேட்டில் பார்த்துட்டுனாக்கா உன் கிரகசாரியும் உனக்கு நீ உனக்கு படிப்பே வராது, நீ படிக்கவே முடியாது, உன்னுடைய ஜாதகத்தில் உனக்கு எழுதியாச்சு, உன் கிரகம் அதான் சொல்லுது, நீ படிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆளுங்களை நிறைய பேர் டாக்டராகவே ஆக்கியிருக்கிறேன். அப்போ இது என்ன அர்த்தம்? இன்ஜினியரும் ஆகிருக்கிறாங்க, சயின்டிஸ்டே ஆகிருக்கிறாங்க, பெரிய பெரிய ஹையர் போஸ்டில் உட்கார வச்சுருக்குது. கிரகங்கள் மறுத்ததை எண்கள் செய்து முடிக்குமா சார்? அதுதான். அப்போது உங்களுக்கு கிரகம் ஒத்து போகலன்னு சொல்கிறத ஒத்துப்போகிற கிரகத்தை கனெக்ட் பண்ணுறோம் நாங்கள். அதுவும் ஒரு வகையான கிரகம் தான். அப்போ அவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணும்போது அவங்க சரியாகும் போது உங்களை சரி பண்ணிடுறாங்க. அதனால் கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எண்கள் தான், எண்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது கிரகம் தான். இது வேறு அது வேறு இல்லை. அதை நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி 2 பேர் ரெட்டை பிறவி மாதிரி, 2 பேர் பிரதர்ஸ் மாதிரி அழகாக பண்ணலாம். ஆனால் அதை ஏன் அதை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி சொல்கிறேன்னா, அதை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு செய்யணும். கொஞ்சம் லேசாக அப்படி டியூன் பண்ணிட்டு தெரியாமல் பண்ணிட்டா கூட இதனுடைய பாதிப்பு. அதனால தான் சில பேருக்கு அவங்களே நானே பண்ணி கூட பார்த்தேங்க, எனக்கு அப்படிங்க எப்படிம்பாங்க. அப்படி செய்யாதீங்க. ஏன்னா அது இப்போ புரிஞ்சிருப்பீங்க. ஓ, எண்கள்ன்றது சாதாரண கிடையாது, அது கிரகத்தோட ஒரு கனெக்டிவிட்டி உள்ளது. நீங்கள் தவறாக செஞ்சிட்டாக்கா அதனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி காமிச்சு விட்டுரும். ஏன்னா நிறைய பேர் இப்போது என் பேருக்கு பின்னாடி நானே என் பேரை மாற்றிக்கிறேன், எங்கள் அம்மா பேர் அப்பா பேர் 2 பேரோட இனிஷியலை வச்சுக்கிறேன், இல்லை 2 பேருடைய பேரையும் நானாக ஒரு பேரை உருவாக்கி சேர்த்துக்கிறேன், அந்த மாதிரி சேர்க்கறது உண்டு. அது கூட கிரகத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா சார்? அந்த மாதிரி பேர் ஒரு எழுத்துக்கும் ஒரு இதுக்கும் பவர் தான் அது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ இப்படி சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிருவாங்க. பெண்கள் நான் ஒரு பேரை சொன்னால் அவங்க அந்த பேர் கொண்டவங்களாக தான் நினச்சிக்கிடுவாங்க. அதனால் பேரை சொல்ல முடியல. திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய தகப்பனார் இனிஷியல், ஃபாதர் இனிஷியலை போடுறாங்க. ஆனால் பேர் அதே தான். இனிஷியல் ஒன்று வரப்போகுது. இனிஷியல் மட்டும் சொல்லிக்கிறேன், எஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. அவங்க பேர் ஏதோ ஒன்று. திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கணவருடைய இனிஷியல் ஆர் வரும், ஆர்ன்னு போட்டுடுறாங்க. எஸ்ன்னு இருக்கும் போகும்போது லைஃப்பில் அவங்களால எல்லாமே சாதிச்சாங்க. எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணாங்க, வேலைக்கு போனாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாம் வந்தாங்க. இனிஷியல் மட்டும் இப்போ கல்யாணம் ஆனாக்கா கணவரோட இனிஷியல் தான் போட முடியும். போட்டுட்டாங்க. அதனுடைய பவர் டீக்ரேட் ஆகிருச்சு. என்ன பண்ணிட்டாங்க, படிச்சதுக்கு உண்டான வேலைக்கு போக முடியறதில்ல. வீட்டில் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா வேலை செய்யலாது, சும்மா இருக்கேன்னு சொல்றது. அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க. இல்லைங்க, 3 இப்போ வேலை செய்யலைங்கிறாங்க. நான் சொல்லலாம், அவங்களே சொல்லிக்கிறேன். நிறைய பெண்கள் உண்டு சார், திருமணத்துக்கு பிறகு நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு எனக்கே சோம்பேறி ஆயிடுச்சு அப்படின்றது சொல்றாங்க. அப்போது ஒரு இனிஷியல் மாறின பேர் மாறல, இனிஷியல் மாறினாவே லைஃபே மாறுது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல, அதை நாம் நம்புகிறோம்ல, அதை நம்ம கண் கூட பார்த்தோம்ல. ஏங்க இனிஷியல் மாறும்போது எல்லாம் ஏற்றுக்கிட்டோம், பேர் மாறினா ஏங்க மாறாது? மாறும், நடக்கும். சரியாக செஞ்சால் சரியானது கிடைக்கும். சரியாக செய்யலைனாக்கா என்ன நடக்கும்னு அதை ஏன் சொல்லுவான்னு நீங்களே எல்லாத்துக்கும் தெரியும். அதனால்
எண்களை சாதாரணமாக யாரும் நினைக்கக்கூடாது. அது கிரகத்தோட ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு விஷயங்கள். அதனால தான் அதுக்கு பவர் அதிகம். அட்வான்டேஜ் நம்ம லைஃப்லேயே ரொம்ப அட்வான்டேஜ் உள்ள ஒரு இது என்னக்கா எண்கணிதம் தான். எங்கெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கோ அங்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாமல் அதில் போய் தொடக்கூடாது. தேவையில்லாமல் நீங்களாக போட்டு ட்ரையெல்லாம் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன மாற்றம் கூட என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் இந்த நம்பரில் கொடுத்தீங்க, அதே நம்பரில் நாங்களே போட்டோம். வேறு பேர் எங்களுக்கு அந்த பேர் பிடிக்கும், நாங்களாக போட்டு பார்த்தோம், அது எழுதும்போது நல்லா தான் இருந்துச்சு, நம்ம போட்டு பிடிச்சிருக்குன்னு போட்டோம். வேறு மாதிரி எங்களுக்கு இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. உங்களை யார் செய்ய சொன்னா? நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நம்பர்ஸை வச்சு தீர்மானிக்கக்கூடாது, வார்த்தைகளும் முக்கியம் இல்லையா? வார்த்தைகளும் அந்த ஒரு எண்ணோட ஒரு எண்ணு கனெக்ட் ஆகுதா ஆகலையா, அதுவும் கணக்கு, அதுவும் வேலை செய்யும். வெறும் நம்பர் மட்டும் கிடையாது, அதுவும் உள்ள வேலை செய்யும். அது கனெக்ட் ஆகாத நம்பரை எழுத்தை நீங்கள் போட்டிங்கன்னா அதனுடைய அஃபெக்ட் வந்து நீங்கள் தொட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிடும். அதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் வந்துட்டு கேட்டு கூட செய்யலாம். ஐயா இது மாதிரி பண்ணிட்டு செய்யட்டுமா, போட்டு பார்த்து அப்படின்னாக்கா அப்போ செய்யலாம். அப்படி கூட செஞ்சால் கூட அது கூட வேலை செய்யுங்கிறதுக்காக தான் சொல்ல வரோம். தானாக தற்கொலை முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்றீங்க? இல்லை அது ஏன்னா இது பவர் அதிகங்கிறது நீங்கள் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண அந்த கான்வர்சேஷனில் உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அதாவது இல்லாதது நாங்கள் பேசலை, இருக்கிறத பேசுகிறோம். ஆனால் அதுக்குள்ளே மறைஞ்சி இருக்கிற ரகசியத்தை அப்படியே சேர்த்து பேசிடுறோம். கண்டிப்பாக இப்போ எல்லாத்துக்கும் ஓஹோ எண்கள் கிரகம் ரெண்டும் வேறு இல்லை, ரெண்டும் கனெக்டிவிட்டியானது, இது வேறு அது வேறு நம்ம நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அதனால் கிரகத்தை பார்க்கலையே ஒழிய பேர் மூலியமாக கிரகத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக சார். நீங்கள் திருமணத்துக்கு பிறகு வந்து பெண்கள் இனிஷியல் மாற்றுறது பேர் மாற்றுறது சொன்னீங்க சார். பொதுவாக உங்களுடைய பார்வையில் ஒரு நியூமராலஜிஸ்ட்டாக வந்துட்டு கல்யாணத்துக்கு பிறகு வந்து பெண்கள் வந்து அப்பா பேரை விட்டுட்டு கணவன் பேரை சேர்த்துக்கிறது சரியானதாக இருக்குமா, இல்லை வந்து அது சின்ன சின்ன பிரச்சனைகளை தரக்கூடுமா சார்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி ஃபாதரோட இனிஷியல் போட்டாங்க, திருமணத்துக்கு அப்புறம் கணவனோட இனிஷியல் போடுறது அது ஒரு லாஜிக். அது ஜஸ்ட் ஃபார் லாஜிக், அது இனிஷியல் மட்டும். ஆமாம், உங்கள் டேட்டுக்கு எது சரியோ அதை பயன்படுத்தலாம். கணவன் பேர் கட்டாயம் பயன்படுத்தணுங்கிறது அவசியமே கிடையாது. ஃபாதரும் இருக்கலாம். ஃபாதர் பொண்ணு தானுங்க நீங்கள் 5 வயசு குழந்தையா இருந்தாலும் 50 வயசு பெரியவங்களானாலும் அப்பவும் உங்கள் ஃபாதருக்கு நீங்கள் தானே மகன். அதில் ஒன்றும் டவுட் இல்லையே. கணவர் தான், அது உரிமை. அது ஏன்னா பெரிய பெரிய மேடைகள்ல ஏதாவது ஒரு விருது வழங்குற விழாவில் கூட கூப்பிட்டாங்க அப்படின்னா கணவர் பேரை சொல்லி மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த மட்டும் தான் ஆட் பண்றாங்களே தவிர பெண்களோட பேரை வந்து பெரும்பாலும் சொல்றது இல்லை அப்படின்றப்போ அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் உங்களுக்கு அது கனெக்டிவிட்டி இருக்கா, சரியா இருக்கா, நான் அதை தான் திருப்பி சொல்றேன். சரியா கணவர் பேரை சேர்த்தா கனெக்டிவிட்டி இருக்கா, இருந்தால் கணவர் பேரை சேர்த்து கொள்ளுங்கள் தான் நானே சொல்றேன். இல்லை ஃபாதர் தான் கரெக்டாக இருக்குன்னா ஃபாதர் தான் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் லாஜிக் பிரகாரம் கணவர் சேர்க்கணுங்கிறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லை. அது வந்து ஒரு சம்பிரதாயம். அது நம்ம வழக்கம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உடனே கணவர் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது தவறு கூட கிடையாது. நான் தவறுன்னு சொல்லலை, அது சம்பிரதாயம் தான். அது இந்த இடத்துல சம்பிரதாயம் எல்லாம் தேவையில்லை. சரியா வருதா இல்லையான்றது. சரியா வருதா இல்லையா, நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பா கிட்ட இருக்கும்போது அம்மா கிட்ட இருக்கும்போது எப்படி தோக்காமல் இருந்தீங்களோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட தோக்கக்கூடாது. இதில் தான் நிறைய பேர் இந்த இனிஷியல் போடுறங்கிற பேரில் தோத்துடுறீங்க. இதை நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? திருமணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி இப்போ இன்றைக்கி இப்படி நீங்கள் தான் சொல்கிறீங்க. அது உண்மையான உண்மை தான் சொல்கிறீங்க. நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் ஏன் போய் சொல்ல போகிறீங்க? இருக்கிறத சொல்கிறீங்க. உங்களுக்கு எது கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கோ. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் ஆகும், எல்லாம் இந்த இப்போ நம்ம சொல்கிற சப்ஜெக்டை தான் பேசுவாங்க. நான் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் அப்பா இனிஷியலே போட்டுக்கோங்க சரியாக போயிடுவேன். ஏன் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்கிறோம், சிம்பிளாக சொல்லி முடியல. இல்லை அப்போ போட்டால் நல்லா தான் இருந்தது சொன்னேன், நீங்கள் அதுக்காக சொல்கிறீங்க. உண்மையதாம்மா சொல்கிறேன், நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நீங்கள் அதை போட்டு பாருங்களேன், திருப்பி போட்டுட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள், அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணி பாருங்கள், திருப்பி பழைய மாதிரி பிக்கப் ஆயிடுவீங்க. என்ன போட்டுட்டு பிக்கப் ஆகிட்டா உண்மையிலேயே அதை எனக்கு இப்போ வேலைக்கு போன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வேலைக்கு போகிறதுக்கு கூட ஆயத்தமாயிட்டு சில பேர் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டு வந்தாங்க, அதெல்லாம் வேலை செய்யும். ஸோ இதில் வந்து சம்பிரதாயம்லாம் வேண்டாம். உங்களுக்கு எது சரியாக வருது, ஃபாதர் இனிஷியல் சரியாக ஃபாதர் போடுங்க, ஹஸ்பண்ட் இனிஷியல் சரியாக வருது ஹஸ்பண்ட் போடுங்க. இதில் வந்து பாகுபாடெல்லாம் பார்க்காதுங்க, ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் முக்கியமாக ஃபாதர் முக்கியமாக நம்ம பட்டிமன்றம்லாம் நடத்த வேண்டாம். 2 பேருமே தான் முக்கியம், 2 பேரும் தான் வேணும். உங்களுக்கு எது கனெக்டிவிட்டி இருக்கோ அதை போடுங்க. ஆனால் அது வேலை செய்யுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக அது உள்ள கனெக்ட் பண்ணி பேசுகிறேன் ஒழிய இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் சொல்ல வரல. எது சரியோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து கிரகங்களும் எண்களும் வேறு வேறு அப்படின்னு இருந்தவங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒன்று தான். எதில் பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.